அவருடைய அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு ஒப்புக் கொடுப்போமா. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை தாங்குகின்றது. ஆமென். சங்கீதம் 6:1 சொல்வதைப் போல், ஆண்டவரே என் மீது சினம் கொண்டு என்னை கண்டியாதேயும், என் மீது கடும் சீற்றம் கொண்டு என்னை தண்டியாதேயும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஒப்பு கொடுப்போமா நம்மை தாழ்த்தி. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. அவருடைய இரக்கம் காலைதோறும் புதுப்பிக்கப்படுகிறது. நாம் தூங்கி எழுந்ததே கிருபை. பகல் முழுவதும் நமக்கு பாதுகாப்பு தருகிறவர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் உன்னை தாக்காது. இறைவு இளைப்பாறுதல், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நான் தூங்குவேன். தாங்கி நடத்தும் தேவனின் 3 அடையாளங்கள். காலையில் கிருபை, பகல் முழுவதும் பாதுகாப்பு, இரவு முழுவதும் இளைப்பாறுதல். உங்க கிருபை மேலானது ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் புதியதப்பா, உமது உண்மை பெரியதப்பா. நான் தகுதி இல்லாதவன், ஆனால் நீர் கிருபை உள்ளவர். நான் தவறினாலும் நீர் என்ன கைவிடலப்பா. இதை நாள் முழுவதும் உடைய கையில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. இனி வரும் ஒவ்வொரு நிமிடமும் நீரே என்னை வழிநடத்தும். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தட்டி எழுப்புகிறீரே, மக்கு நன்றி அப்பா. ஒரு நாளும் முழு மூச்சு தந்ததற்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வருவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பலன் தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே, நேற்று தாங்கினீர், இன்று தாங்குகிறீர், நாளையும் தாங்குவீர். ஆண்டவரின் பேரன்பால் நாம் அழிந்து போகவில்லை. அவருடைய இரக்கம் ஒருபோதும் ஓய்வதில்லை. அவை காலைதோறும் புதியனவாய் மாறுகிறது. உம்முடைய சத்தியம் பெரியது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தாங்குகின்ற கிருபை, ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்தும் உம்முடைய கிருபை மேலானது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம்
என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சங்கீதம் 6:2 சொல்லுகிறது, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போனேன். ஆண்டவரே என்னை குணமாக்கியருளும், ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின. ஒப்பு கொடுக்கலாமா? தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? நீர்தான் என் தஞ்சமே, நீர்தான் என் கோட்டையே, நீர்தான் என் தஞ்சமே, நீர்தான் என் கோட்டையே. நீர் செய்த எல்லா நன்மைக்காக உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, திரும்பவும் என் உயிரை காப்பாற்றும். உமது பேரன்பை முன்னிட்டு என்னை மீட்டருளும் ஆண்டவர். ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போனேன். ஒப்புக் கொடுங்க. உடல், உயிர், ஆத்மா, சரீரம் முழுவதையும் ஒப்புக் கொடுங்க. என்னை குணமாக்கும். என் எலும்புகள் வலுவிழந்து போயிடு. ஆண்டவரே திரும்பவும்னு சொல்ல, என் உயிரை காப்பாற்றும், என்னை மீட்டருளும். காரணம், இறந்த பின் உம்மை நினைப்பவர் எவரும் இல்லை. பாதாளத்தில் போய் போற்றுவர் யார்? என் பெருமூச்செல்லாம் உமக்கு தெரியுமே. என் பெருமூச்சினால் நான் இழைத்து போனேன். ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கிறது. என் கட்டில் அழுகையால் நனைகிறது. துயரத்தால் என் கண் வீங்கி போயிற்று. என் பகைவர் அனைவரின் காரணமாக அது மங்கி போயிற்று. ஆண்டவரே, ஒப்புக் கொடுங்க. இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேதனையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, துக்கத்தோடு வந்திருக்கிற, நீ தனியாக இல்லை, ஆண்டவரும் கூட இருக்கிறார். நீ தனியாக இருக்கிறன்னு சொன்னது யார்? அஞ்சாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, என்னிடம் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்றது ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. அப்பா, இந்த காலை பொழுதில் நான் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் ஆண்டவர். ஏனெனில் ஆண்டவர் என் கையை பிடிச்சிருக்கிறார். நான் விழுந்து போனால் நான் உன்னை தூக்கி சுமப்பேன். என்னை தாங்கும் எஜமானனே, என்னை புறக்கணியாத கடவுள், தாங்கப்பா. சுருக்கமாக ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. நான் விழ போகிறேன் என்று பயந்து போனேன். நான் விழ போகிறேன் என்று பயந்து போனேன். ஆண்டவரே, உம்முடைய கை என்னை பிடிச்சுக்கிட்டு ஆண்டவரே. நீரே ஆறுதல், நான் பயப்படுகிறேன் ஆண்டவரே. நீரே பாதுகாப்பு, நான் சோர்ந்து போனேன். நீரே பலன் ஆண்டவரே, தாங்குங்கப்பா என்ன. நீரே என் ஆதாரமே, நீரே என் துணையாளரே, நீரே என் ஆதாரமே, நீரே என் துணையாளரே. சோர்ந்திடும் நேரம் சார்ந்திட உந்தன், சோர்ந்திடும் நேரம் சார்ந்திட உந்தன்
கிருபை ஈந்தவரே, கிருபை ஈந்தவரே, அப்பான்னு சொல்லி உமக்கே ஆராதனே, உமக்கே ஆராதனே சொல்லுங்க. ஒப்பு கொடுங்க, உங்களை தாழ்ச்சி ஒப்பு கொடுங்க. எல்லா பாரத்தையும் அப்படியே காலடியில் வைக்கிறப்பா. பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆறுதல் படுத்தும். ஒப்பு கொடுங்க. இயேசுவின் ரத்தம் என்னை காக்கட்டும். தாங்கப்பா, நீங்கள் தாங்கினா போதும். உங்களுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவும் ஆண்டவரே. எல்லா பாரத்தையும் உங்களுடைய காலையில் வச்சுட்டப்பா. உன் பாரத்தை ஆண்டவர் மேல் போய் அவர் உன்னை தாங்குவார். தாங்குங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் டேவிடா சகாயமாதா குழுவில் ஏதோ வந்திருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ தாங்குவதற்காய் நன்றி. தாங்குங்க ஆண்டவரே. என் வெற்றி வலக்கையால் உன்னை நான் தாங்குகிறேன் என்று சொன்னவர் அந்த வலது கை இன்று என்னை தொடற்றும் ஆண்டவரே. இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்கப்பா. என்னுடைய பாரம் அதிகமாக இருக்கப்பா. என் பலம் தீர்ந்து போச்சப்பா. இது என்னால் முடியலன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறாயா? மகளே, மகனே, சகோதரனே, என்னை தாங்கும் தேவன் நிச்சயமாக என்னை தாங்குவார். நீ தனியா இல்லை, எஜமானும் கூட இருக்கிறார். கண்ணீர் வந்தாலும் பயப்படாதீங்க. தாங்கப்பா, வல்லமையை தாங்கப்பா சொல்லி கெஞ்சி ஜெபிக்க அவர் ஓடி வந்து தாங்குவார். தேவனாகிய ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை விடவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரட்டும். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், ஏனெனில் ஆண்டவர் என் கையை பிடித்திருக்கிறார். ஆண்டவரே, நீரே என் கேடயம், என் மாற்றி, என் தலையை உயர்த்துபவர் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? நீ என்னை தாங்கினா போது ஆண்டவரே. என்னை தாங்கி நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்திடும் கிருபை உயர்வானது. எவ்வொரு தீங்கும் என்னை சேதமில்லாமல் காத்து தினம் நடத்துகின்றது. அது காலை நேரம் புதிதானது. நான் அழும்போது நீரே என் ஆறுதலாக இருக்கிறேன். நீ தடுமாறும் பொழுது நீரே என் கை. இயேசுவின் ரத்தம் என்னை மூடட்டும். ஒரு துளி ரத்தம் எங்களை தாங்கி நடத்தும் ஆண்டவரே. நீங்கள் தாங்கினா போதுப்பா. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை ஏது. நான் சோர்ந்து போகும் பொழுது நீர் என் பலனாய் இருக்கிறேன். நான் அழும்போது நீரை என் ஆறுதலாக இருக்கிறேன். அப்பா, என் பிள்ளைகளை தாங்குங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளை தாங்குங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய மனவேதனை, மனபாரம் எல்லாம் உமக்கு தெரிய ஆண்டவரே. உங்களை நான் தாங்குவேன், நான் உன் தூக்கி சுமப்பேன் என்று சொன்னவர். நான் விழுந்துடுவேன் போல இருக்கிறப்பா. ஆனால் உமது வழக்கை என்னை பிடிச்சிருக்கு இல்லையா? இனி என்னால் முடியலன்னு சொல்றியா? பாரம் அதிகமாக இருக்கா? எல்லா பிரச்சனையெல்லாம் சேர்ந்து உன்னை அடுத்துதா? ஒப்பு கொடுங்க. ஏனென்றால் நித்தியமான தேவன் உன்னுடைய அடைக்கலமாக அவருடைய நித்திய புயங்கள் உன்னை தாங்கும். உன்னுடைய பாரத்தை ஆண்டவர் மேல் வை, அவர் உன்னை தாங்குவார். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நானே உன் கடவுள், நான் உன்னை வளப்படுத்தி உனக்கு உதவி செய்கிறேன், என் வெற்றி வகையால் உன்னை தாங்குகிறேன் என்று சொன்னவர் தேவனுடைய வாக்கு தத்துவம். எஜமானன், எஜமானனே, எஜமானனே,
என் இயேசு ராஜனேன்னு சொல்லி இந்த வேளையிலும் நீர் என் குரலை கேட்கின்றவர். நேரம் கிடைக்கலையா? ஜெபம் பண்ண நேரம் கிடைக்கலனா, துக்கத்தோட பாரத்தோடு இருந்தியா, உன்னால முடியலையா, வேதனையோடு இருந்தியா, மனசுக்குள்ள இயேசுவை கூப்பிட்டே இருங்க. மனசுக்குள்ளே கூப்பிட்டா போதும், அவருக்கு தெரியும் என் பிள்ளை ஜெபிக்கிறான். நேரம் கிடைக்கல, வேதனையாக இருந்தது, மனபாரமாக இருந்துச்சு, சோர்வாக இருந்தது சொல்லி விட்டு விடாதே. மனசுக்குள்ள ஒரு 5 நிமிஷம் நினைச்சா போதும். எங்கே நிற்கிறியோ அங்கிருந்து ஜெபி. எந்த இடத்துல இருந்தாலும் ஜெபம் கேட்கப்படும். நேரம் கிடைக்கலன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமாண்டவரே, இப்படி சமத்தில் இருக்கிறப்பா அப்பா, உங்களுடைய கிருபையால் எங்களை காத்து கொண்டிருக்க தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வினில் நிலைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை, மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரேன்னு சொல்லி நன்றி சொல்லுங்க. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரேன்னு சொல்லி சோர்வோடு இருக்கிறியா மகளே? ஆண்டவரே, என் மீது சிரம் கொண்டு என்னை கண்டியாதேயும், என் மீது கடன் சீற்றம் கொண்டு என்னை தண்டியாதேயும். ஆண்டவரே, எனக்கு இறங்கும். என்னை நான் தளர்ந்து போனேன். தளர்ந்திருக்கிறாயா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எனக்கு இறங்கும் ஆண்டவர். தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும். தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று உரத்த குரலில் கற்கும்படும், உரத்த குரலில் கத்தும்படும் ஆண்டவரை திரும்பி பார்க்க செய்யும். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என் நோய் நீங்கக்கூடும். நீர் ஒரு வார்த்தை சொல்லும், நான் விரும்புகிறேன், உன் நோய் குணமாக என்று சொன்னவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். இதோ 18 ஆண்டுகளாக நிமிர முடியாத தீய ஆவி பிடித்து குனிந்த பெண், நிமிர முடியாத கூனி 18 ஆண்டுகளாக தொழுகை கூடத்திலே காத்திருக்கிறாள். இயேசு அவளை கூப்பிட்டு, மகளே எங்கே வா, அவளை தொட்டு ஆசீர்வதித்து, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன பொழுது அவள் திமிர்ந்து நிமிர்ந்து நின்று ஆடி பாடி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டே சென்றாள். இதோ 18 ஆண்டுகள், 38 ஆண்டுகளாக 38 ஆண்டுகளாக முடக்குவாதமாக இருந்தவன், என்னை யாரும் தூக்க இல்லையே, ஐயோ என்னை எடுத்து விட யாரும் இல்லையே, குளத்தில் கொண்டு போய் விட யாரும் இல்லையே என்று
வேதனையோடு இருக்கிறான். இயேசு அவரிடம் போய் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லும்போது அவன் துள்ளி குதித்து ஓடி. ஏன்? பெரும்பாடு உள்ள பெண். அவருடைய விசுவாசம் எப்படி இருக்க பாருங்க. அந்த வசனத்தை பார்க்கிறோம். முதலில் அவள் தொடுகிறாள். முதலில் ஆண்டவருடைய ஆடையில் விழும்பே அவர் தொட்டு விட்டாள். தொட்ட பிற்பாடு சொல்றா, நான் அவர் ஆடைகளை விளிம்பை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி. முதல்ல அவங்க தொட்டுட்டாங்க. நேற்று இரவு நான் வேத புத்தகத்தை வாசிக்கும் அந்த வசனம் என்னை தொட்டது. இந்த பெரும்பாடு உள்ள பெண் முதலில் ஆண்டவருடைய ஆடையில் விளிம்பை தொட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, நான் அவருடைய ஆடைகளை தொட்டு விட்டேன், நான் சுகமாவேன். அதோட மறைவுண்மை நேற்று ஆண்டவர் அதை விளக்கி தந்தார். முதல்ல நம்ம என்ன நினைச்சிருந்தோம்? முதல்ல நான் சுகமாவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு போய் தொட்டாள் என்று இல்லை. ஒரு முதலில் தொட்டு விட்டால் அதுக்கப்புறம் தான் விசுவசிக்கிறார். அல்லேலூயா. நாடுகளை விழும்பி நான் தொடுவேன், சுகமாவேன் என்று சொல்லி அப்புறம் தான் சொல்கிறாங்க. முதல்ல போய் தொட்டுட்டாங்க. அப்படி என்ன செய்யணும்? முதல்ல நீ ஆண்டு சமயத்தில் வந்து உட்காரணும். ஆண்டவர் சமயத்தில் உட்கார்ந்து நான் செய்வேன். ஆண்டவரே செய். அந்த விசுவாசம் தான். அதான் இயேசு சொல்வார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கி. ஒப்பு கொடுங்க ஆண்டவரத்தில். வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. அதனால தான் சங்கீதம் 6 அழகாக சொல்லுது, இறந்த பின் உம்மை நினைப்பவர் எவரும் இல்லை, பாதாளத்தில் உம்மை போற்றுவர் யார், பெருமூச்சினால் இழைத்து போனேன், ஒவ்வொரு இரவும் கண்ணீரின் படுக்கை மிதக்கிறது, என் கட்டில் அழுகையால் நனைகிறது. துயரத்தால் என் கண் வீங்கி போயிற்று, என் பகைவர் அனைவரின் காரணமாக அது மங்கி போயிற்று. இன்று வேதனையோடு இருக்கிறாயா? என் மகளே, மகனே, சகோதரனே, சகோதரி, ஒப்புக்கொடு. விதைக்க ஒரு காலம் உண்டானால் அறுக்க ஒரு காலம் உண்டு. கண்ணீரோடு விதைப்பாயானால் கம்பீரமாய் அறுத்திடுவாயே. கண்ணீரோடு விதைப்பாயானால் கம்பீரமாய் அறுத்திடுவாயே. விதைப்பும் மறுப்பும் ஓய்வதில்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. விதைப்பும் மறுப்பும் ஓய்வதில்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. வேதனைகளை பாடுகள் எல்லாம் ஆண்டவர் சமயத்தில் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவர்களை சுகப்படுத்துகிற விசுவாசம் ஒப்பு கொடுக்க ஆண்டவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.